தியானம் வேண்டாம், யோசியுங்கள் அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே தியானம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் எல்லா வீடியோஸ்லேயும். தியானம் வேண்டான்னு ஏன் சொல்கிறேன்னு யோசிப்பீங்க. இது எதுக்காகன்னா, சில நேரங்களில் நமது லட்சியம் தெளிவாக இல்லை, மனதில் என்ன வேணும்னே நமக்கு புரியல அப்படின்னா, தியானம் செய்து அதை விஷுவலைஸ் பண்ணி அதை நிறைவேற செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் மெடிடேஷன் யூ டூ கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்டெம்ப்ளேஷனுங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தியான நிலையில் நாம் யோசிப்பது. அப்போ இதை எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தியான நிலைக்கு போயிட்டு கண்களை மூடியபடி வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்குள்ளே வராமல் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் உங்கள் மைண்டில் என்ன குழப்பம் இருக்கோ, எந்த விஷயத்தை பற்றி இருக்கோ அதை நினைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு 2-3 யோசனைகள் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. எது பெட்டராக இருக்கும், எதை பண்ணலான்னு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம், அந்த தியான நிலையில் உட்காந்து கண்களை மூடியபடி யோசிக்கணும். இது பண்ணலாமா? அப்போ அந்த மனசுக்குள்ளேயே 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒன்று ஒரு குரல் என்ன சொல்லணும்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னொரு குரல் என்ன சொல்லணும்னா, அதில் இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை பாசிட்டிவ் இருக்குது, இத்தனை நெகட்டிவ் இருக்குது. அடுத்து இந்த 2வது பிஸ்னஸ், அதை பற்றி நம்ம யோசிப்போம். அந்த 2 குரல் பேசுகிற மாதிரி 2 மனிதர்கள் மாதிரி இருக்கும். ஆனால் நாமே தான் பேசுகிறோம். நாமே நம்முடன் பேசும்போது அப்படி சிந்திச்சு முடிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதை தான் நம்ம பண்ணணும்னு தோணும். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஒரு மாணவருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மார்க்கே கிடைக்க மாட்டேங்குது, படிக்க முடியல. இது நிறைய மாணவர்களுடைய பிரச்சனை. அந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த கான்டெம்ப்ளேஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க் வேணும், நல்லா பாஸ் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு. அதுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ணணும்னே புரியாத நிலை. எங்கே நமக்கு ஒரு குறை நம்ம எங்கே வச்சுருக்கோம், படிக்கிற நேரம் குறைவா அல்லது கவனம் குறைவா என்னன்னே தெரியலேங்கும்போது, இந்த கான்டெம்ப்ளேஷனுங்கிறதுக்குள்ளே யோசிப்பது, தியான நிலையில் யோசிப்பது, அந்த நிலையில் போயிட்டு யோசிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் மார்க் வரணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் போது ஒரு தெளிவு வரும். இதெல்லாம் நம்ம பண்ணா கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற தெளிவோட கண்களை திறந்து வெளியில வரும்போது மனமும் அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த மனசுல ஒரு தெளிவு வந்துட்டாலே நம்ம செயல்படுவது கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுக்கும். அதனால சில நேரங்களில் தியானம்னு மட்டும் இல்லாமல் அந்த தியான நிலை மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலே உங்களுக்கு தெளிவு இன்னும் அதிகமாக கிடைக்கும். முயற்சி செஞ்சு எனக்கும் கமெண்ட்ஸில் எழுதுங்க.